அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். பழனி கிரிவல பாதையில் மீதம் இருக்கக்கூடிய ஆக்கிரமிப்புகள் மற்றும் கடைகள் இனி நடத்தப்படக்கூடாது எனவும் அது அகற்றப்பட வேண்டும் எனவும் சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. கோவில் நிலத்தில் எப்படி கடைகளை நடத்த முடியும் எனவும் சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்கிறது. இது தொடர்பான முழு விவரங்களோடு இணைப்பில் காத்திருக்கிறார் எமது செய்தியாளர் மதியழகன். அவரிடம் பேசலாம். வணக்கம் மதியழகன், இது தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றத்தின் உத்தரவு தொடர்பான விவரங்களை பதிவு செய்யுங்க. பழனி கோயிலுக்கு சொந்தமான இடங்களிலும் கிரிவல பாதையிலும் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்ற வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் ஏற்கனவே உத்தரவிட்டிருந்தது. இந்நிலையில் அப்பகுதியில் கடை நடத்தி வரும் விஜயன் என்பவர் தன்னை அப்புறப்படுத்த தடை விதிக்க வேண்டும் என மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனு பொறுப்பு தலைமை நீதிபதி டி கிருஷ்ணகுமார், நீதிபதி பி பாலாஜி அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது மனுதாரர் தரப்பில் வருவாய் ஆவணங்களின்படி தனக்கு உரிய நிலத்தில் இருந்து தன்னை அப்புறப்படுத்தக்கூடாது, கிரிவல பாதையில் தாம் எந்த கட்டுமானத்தையும் மேற்கொள்ளவில்லை எனவும் கடையும் நடத்தவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டது. தேவஸ்தானம் தரப்பில் அண்ணா செட்டிமடம் அருகே விஜயன் நிலம் உள்ளது, கடைகள் மற்றும் புதிய கட்டுமானங்களை அவர் மேற்கொண்டு வருவதாகவும் கோயில் நிலத்தில் யாரும் கட்டுமானங்களை மேற்கொள்ள முடியாது எனவும் ஆவணங்களின்படி அவருக்கு சொந்தமானது என்பது குறித்து விசாரிக்க வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டது. இதனையடுத்து கோயில் நிலத்தில் எப்படி கடை நடத்த முடியும், கிரிவல பாதையில் கடைகள் நடத்தக்கூடாது என்று நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை கடைபிடிக்க தெரிவித்த நீதிபதிகள் உத்தரவை மீறி கடைகள் நடத்தப்படுவது உறுதி செய்யப்பட்டால் கடுமையான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என உத்தரவிட்டு வழக்கின் விசாரணையை அடுத்த வாரத்திற்கு ஒத்திவைத்தனர். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி மதியழகன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.